உங்களுடைய பேர் என்னங்க மேம்? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறை எடுத்திருக்கீங்க? என்னோட பேர் வந்து கனிமொழி. நான் ராமேஸ்வரம் பக்கத்துல ராமநாதபுரம்ங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர்றேன். அ என்னோட ரேங்க் வந்து 1169. அ என்னோட போஸ்ட் வந்து 3629ங்கிற கோடு இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மேம்? சார் நான் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஓகேங்க. இப்போ இந்த தேர்வு எழுதணும்னா என்னென்ன படிப்புலாம் படிச்சிருக்கலாங்க? அ எலக்ட்ரானிக்ஸு, மெக்கானிக்கலு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஓகே. தென் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ். ஓகே. நீங்க எப்ப கல்லூரி முடிச்சீங்க? எப்ப இந்த எக்ஸாம்க்காக படிக்க ஆரம்பிச்சீங்க மேம்? சார் என்னோட பாஸ்ட் அவுட் 2009. ஓகே. மேரேஜ் ஆயிட்டு இப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படித்தேன். இது எனக்கு புது கோர் சப்ஜெக்ட்டு. ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இந்த சப்ஜெக்டில் வந்து நிறையா கொஸ்டின்ஸு, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, நெக்ஸ்ட்டு டெஸ்ட் நிறையா போட்டேன் சார். இந்த டெஸ்ட் நிறையா போட்டது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே. இப்ப இந்த மாரி இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாம் அப்படின்ற ஆர்வம் எப்ப வந்தது? எவ்வளவு நாட்களா படிச்சுட்டு இருக்கீங்க? சார் நான் ஒரு கன்சிஸ்டண்ட்டான்னு சொன்னால் ஒரு 2 இயர்ஸாக தான் சார் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து சும்மா படித்தா போதும், எழுதினா போதும் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு இருந்தேன். இப்போ கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு 2 இயர்ஸாக தான் படிக்க ஆரம்பித்தேன். லாஸ்ட் இந்த 1 இயர் வந்து எனக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டாக இருந்ததுனால, இதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தேன் சார். அதனால இதில் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணேன். எனக்கு ஜாப் கிடைச்சிச்சு சார். 2009ல முடிச்சீங்க அப்படின்னா, ஒரு 10, 15 ஆண்டுகள் கேப் விட்டு திரும்பவும் படிக்க ஆரம்பிக்கும்போது, எஸ் சார். எல்லாமே புதுசா இருக்கும். படிக்க எல்லாமே முடியாது. புதுசு. ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு ஃபேமிலி சிச்சுவேஷன் கொஞ்சம் பேடா இருந்ததுனால, என்னால கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல. இப்போ கொஞ்சம் பரவால்ல. Okay. இதுக்கு முக்காவாசி முழுக்க முழுக்க ஃபுல் சப்போர்ட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் சார். அவங்க ஹெல்ப் பண்ணதுனால தான் என்னால இவ்ளோ தூரமும் படிக்கவும் முடிஞ்சது. இப்ப இந்த ட்ரேட் படிக்கணும்னா, சோர்ஸ் அவைலபிளா இருக்கா? என்னென்ன சோர்ஸ்ல நீங்க படிச்சீங்க மேம்? சார் பெருசா ஒண்ணும் சோர்ஸ் கிடையாது. அந்த ஐடிஐ புக்ஸ் இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி படிச்சேன். நான் அதே மாரி அந்த ட்ரேட்ல வந்து ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க சார். அந்த மாரி கண்டக்ட் பண்ணும்போது அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிப்பீட்டடா வந்து நான் வந்து அட்டெண்ட் பண்ணி பார்த்தேன். அதுலேருந்து நெறைய கொஸ்டின்ஸ் எனக்கு இதுல வந்துருந்துச்சு சார். அதுதான் எனக்கு நெறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஓகே. இப்போ ஒரு திருமணத்துக்கு பிறகு நம்ம படிக்கணும். ஒரு குடும்ப தலைவியா இருந்துட்டு படிக்கணும் அப்படின்னா, குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய சப்போர்ட்லாம் முக்கியம். ஏன்னா வீட்டுல வேலைகள் நெறைய இருக்கும். குழந்தைய பார்த்துக்கிற மாரி இருக்கும். வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுட்டு, டைம் எப்படி நேரத்த மிச்சப்படுத்தி, இல்ல நேரம் ஒதுக்கி படிச்சீங்க மேம்? சார் வீட்டு வேலைகள்ங்கிறது எப்பயுமே இருக்க தான் சார் செய்யும். அதனால அப்படி நம்ம யோசிச்சோம்னா, கண்டிப்பா எதுக்குமே ப்ரிப்பேர் பண்ணி படிக்கவே முடியாது சார். அதுக்கும் இதுக்கும் தனியா நம்மளாவே கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கி வச்சுக்கிறது நல்லது. காலையில ஃபுல் ஒர்க்கும் முடிச்சுருவேன் சார். என் ஹஸ்பண்ட் காலையிலேயே வேலைக்கு போயிருவாங்க. அதனால காலையிலேயே என்னோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு, மத்தியானத்துக்கு மேல கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா படிக்க ஆரம்பிச்சேன் சார். அப்புறம் டெஸ்ட் அடிக்கடி வந்து ஈவினிங் டைம்ல நெறைய டெஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். மார்னிங் ஆனா பெருசா ஒண்ணும் படிக்கிறதில்ல சார். ஏன்னா டைம் இல்ல. என்னால எந்திரிச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ஈவினிங் டைம் அதிகமா டெஸ்ட் போட்டேன். கொஞ்சம் நல்லாவே மார்க் வந்துச்சு சார். நீங்க இந்த ட்ரேட் மட்டும் தான் படிச்சீங்களா? இல்ல இல்ல சார் நெறைய நான் ட்ரேட்? ஒன்லி ஒரு இதுக்கு மட்டும் தான் சார் கான்சன்ட்ரேட் பண்ணேன். இந்த ஒரு ட்ரேட் மட்டும் தான் சார் படிச்சேன். வேற எந்த ட்ரேடுமே நான் எழுதல சார். ஓகே. இப்ப இந்த ட்ரேட பத்தி சொல்லி தரதுக்கு ஏதாவது யூடியூப் சேனல்ஸ் அந்த மாரி அவைலபிளா இருக்குங்களா? சார் யூடியூப் சேனல் இருக்கு. ஆர்எல்ஏ அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சார். ட்ரேட்ஸ்க்கு நெறையா எக்ஸாம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே. இப்ப இதுக்கு நம்ம ஜிஎஸ் பேப்பரும் படிக்கணும்ல மேம்? அது எந்த மாரி ஆமாங்க. படிச்சீங்க? சார் ஜிஎஸ் வந்து நான் ஓனா தான் சார் ப்ரிப்பேர் பண்ணேன். எதுவும் கிளாஸஸ்லாம் போல. ஓனாவே நான் ப்ரிப்பேர் பண்ணேன் சார். ஓகே. இப்போ ஒரு நாள்ல நீங்க எந்த மாரி பிரிச்சுப்பீங்க மேம்? ஜிஎஸ் எவ்வளவு நேரம் படிப்பீங்க? உங்க கோர் பேப்பர் எவ்வளவு நேரம் படிப்பீங்க? சார் 2க்குமே நான் ஈக்குவலா தான் சார் டைம் வந்து ஒதுக்கி படிப்பேன். ஏன்னா வந்து ஜிஎஸ்லயும் கொஞ்சம் மார்க் வேணும். இதுலயும் மார்க் இருந்தா மட்டும் தான் வந்து ரேங்க் வந்து வர முடியும். அதனால நான் என்ன பண்ணேன்னா 2க்குமே ஈக்குவல் டைம் தான் ஒதுக்கியிருந்தேன் சார். இப்ப படிக்கக்கூடிய இந்த ட்ரேட் படிக்கிறாங்கன்னா, உங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்க மேம்? சார் அதாவது ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம் சார். நெறைய டெஸ்ட் போட்டாலே போதும் சார். படிச்சா மட்டும் போதாது. படிச்சா மட்டும் அங்க போய் வந்து கொஸ்டின் பார்த்தா வந்து நம்மளால இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்ஸரா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நெறைய டெஸ்ட் போடும்போது, அப்ப நம்ம இவ்வளோ இதெல்லாம் படிச்சிருக்கோம். இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்ப இந்த டெஸ்ட் போடும்போது நம்மளோட தப்புகள வந்து திருத்திக்கலாம் சார். என்னைய பொறுத்தவரை பிராக்டிஸ் அண்ட் டெஸ்ட். இது மட்டும் தான் வந்து உபயோகமா இருக்கும் சார். ஓகே.
இப்போ ஜிஎஸ் பேப்பர்னா ஓஎம்ஆர் டெஸ்ட். அதுக்கு நீங்க எந்த மாதிரி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? எப்படி பிராக்டிஸ் பண்ணீங்க? அத பத்தி சொல்லுங்க. சார் நான் ஓஎம்ஆர் சீட் வந்து எப்படின்னா ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்குவேன் சார். ஜெராக்ஸ் போட்டு வச்சுட்டு, அதில வந்து ரிப்பீட்டடா பழைய கொஸ்டின் பேப்பர்ஸு அந்த மாரி எடுத்து டெஸ்ட் நானாவே போட்டு பார்ப்பேன். கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவேன். கரெக்ட் பண்ணிட்டு அதிலருந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டேன் சார். மேத்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? சார் மேத்ஸ் ஆக்சுவலா எனக்கு இயல்பாவே மேத்ஸ் வரும். அதனால நான் பெருசா அதில கான்சன்ட்ரேஷன் எதுவும் பண்ணல சார். ஓகே. இப்ப சிபிடிக்கு எந்த மாதிரி இருந்துச்சு? அதுக்கு தயாரானது எப்படி இருந்தது? அத பத்தி சார் சிபிடி வந்து எப்பயும் உள்ள ரெகுலர் ஜிஎஸ் மாரி தான் சார். ஆனா ஆக்சுவலா வந்து என்னன்னா, அது கம்ப்யூட்டர்ல போடுறோம். இது வந்து நார்மல் ஓஎம்ஆர் சீட் தான் சார். மித்தபடி ப்ரிப்பரேஷன் பிளஸ் டெஸ்ட் இது மட்டும் தான் யூஸ்ஃபுல் ஆகும். ஓகே. 2க்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசமே இல்ல சார். எல்லாமே வந்து டெஸ்ட், பிராக்டிஸ் இது மட்டும் தான். ஓகே. இப்ப சிபிடினா நம்மளுக்கு வந்து 3 மணி நேரத்தோட முடிஞ்சிரும். பிளஸ் நம்ம அதுல வந்து ஆப்ஷன்ஸ் மாத்தலாம். இப்ப போட்டுட்டு ஆமா. அதுக்கப்புறமா மாத்த முடியும். ஓஎம்ஆர்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. பண்ண முடியாது சார். அந்த டிஃபிகல்டிஸ் இருந்ததுங்களா? டைம் மேனேஜ் பண்ண முடிஞ்சதா 3 மணி நேரம் உங்களால? முடிஞ்சுச்சு சார். டைம் இருக்க தான் செஞ்சுச்சு. ஆனா அந்த லாஸ்ட் மினிட்ல கொஸ்டின்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது, அடுத்த கொஸ்டின் இந்த மாரி கொஞ்சம் ஹரிபரியா இருக்கும்போது சேஞ்ச் பண்ண முடியல. ஆரம்பத்திலேயே வந்து கரெக்ட் பண்ணிட்டே வந்துறது தான் பெஸ்ட். ஓகே. இப்போ 2 ஆண்டு காலமா நீங்க படிச்சீங்க. இப்ப வெற்றி பெற்றீங்க. இப்ப எப்படி இருக்கு மேம் உங்களுக்கு? சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இத வந்து வாழ்க்கையில மறக்கவே முடியாது சார். ஓகே. இது வந்து இதுக்காக நான் நெறையா டைம் வந்து கனவு கண்டிருக்கேன் சார். ஓகே. இன்னொன்னு சார், இந்த மாரி நான் 2, 3 கவர்மெண்ட் ஜாப்க்கு போய் லாஸ்ட் மினிட்ல கிடைக்காம வெளிய வந்திருக்கேன் சார். ஓகே. இது எனக்கு கடைசி மினிட்ல இதுவும் கிடைக்காம போயிருந்துச்சுன்னா ரொம்ப வெக்ஸ் ஆயிருந்திருப்பேன் சார். ஓகே. இந்த மாதிரி கிட்ட கிட்ட வந்து தோல்வி அடைஞ்ச அப்புறம் திரும்ப படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்களா? இல்ல போதண்டா விட்டுட்டு போயிடலாம் சார் அப்படின்னு தோணுச்சா? படிக்கணும்னு தான் சார் முயற்சி பண்ணேன். ஓகே. எப்படியாவது ஒரு ஜாப் வாங்கிரணும். அது எந்த ஜாப்பா இருந்தாலும் சரி அப்படிங்கிறது தான். ஒண்ணு கவர்மெண்ட் ஜாப் வேணும். அப்படிதான் சார் நெனச்சேன். இப்ப நிறைய பேர்கிட்ட நம்ம பேசும்போது நான் காலேஜ் முடிச்சே 10 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம்லாம் என்னால படிக்க முடியுமா? அப்படின்ற ஒரு தாட்ல எல்லாம் இருக்காங்க. ஒரு 10 ஆண்டுகள் 15 சார் ஆண்டுகள் கழிச்சு படிக்கிறதுக்கு வயசே கிடையாது சார். கூட எத்தனை படிக்க முடியும். வயசானாலும் படிக்கலாம். 50 வயசானாலும் படிக்கலாம். இதே 80 வயசானாலும் படிக்கலாம் சார். அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் சார். நம்ம அதுல வந்து ஆர்வத்த வளர்த்துக்கிட்டோம்னா, கண்டிப்பா எத்தனை வயசானாலும் படிக்கலாம் சார். கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அத பத்தி சொல்லுங்களேன். சார் ஐ மீன் கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சுச்சு சார். முடிஞ்சதும் கவுன்சிலிங் ரூமுக்கு உள்ள அலோவ் பண்ணாங்க. அங்க உள்ள போனதுக்கப்புறம் போர்ட்ல வந்து ஒவ்வொரு போஸ்ட்டோட கோடு, அதோட வேக்கண்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகுது சார். அந்த இத வச்சு நம்மளுக்கு என்னென்ன போஸ்ட்ல வந்து என்னென்ன வேக்கண்ட் ஃபில் பண்ண முடியுமோ அத ஃபில் பண்றாங்க. மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா உங்களுக்கு படிக்கிறப்ப? கண்டிப்பா இருந்திருக்கும் சார். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கவே இருக்காது சார். கண்டிப்பா இருக்கும். எல்லாருக்குமே இந்த வால் முன்னாடி போட்டோ எடுக்கிறது தான் ஒரு ட்ரீம். கண்டிப்பா உங்களுக்கு சார். இருந்துச்சு. அது எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு? சார் வானத்துல பறக்கிற மாரி இருக்கு சார். ஓகே. இந்த ஜர்னில யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சார் ஃபர்ஸ்ட் திங் என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் தான் சார் நன்றி சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நான் இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணும்போதும், கிடைச்சாலும் சரி, கிடைக்கலைனாலும் சரி, கவலைப்படாத. இன்னைக்கும் காலையில நான் வரும்போது, அவங்க சொன்ன ஒரே விஷயம் அதான். கிடைக்கலைன்னா என்ன? ஒரு பெரிய விஷயமே இல்ல. அடுத்து பார்த்துக்கலாம். இத விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, இல்ல நீ ஒழுங்கா படிக்க மாட்ட, உனக்கு படிக்காதனால வேலை கிடைக்கல, அப்படின்னு இதுவரையும் என்னைய வந்து டிமோட்டிவேட் பண்ணதே கிடையாது சார். அதனால முதல்ல நான் நன்றி சொல்லணும்னா என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் தான் சார். தேங்க் யூ. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார்.